இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் கனவுகள், லட்சியம், ஆசை இப்படி நிறையா இருக்குது. அதை நோக்கி தான் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் முக்கியமான தேவைப்படுற ஒரு ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கலை ஸ்கில்ஸ். இதுக்குன்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றினா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் ஒரு துறவி அமைதியாக உட்காந்துட்ருக்காரு தியானம் பண்ணிட்டு. அந்த துறவிக்கு கண் பார்வை கிடையாது. அப்போ அந்த வழியாக ஒருத்தன் வர்றான். கிழவா, யாராவது இந்த வழியாக போனாங்களான்னு சொல்லிட்டு மரியாதையே இல்லாமல் அதிகாரத்தோடு கேட்குறான். அதற்கு அந்த துறவி சொல்கிறாரு, அப்படி யாரும் போனதா எனக்கு தெரியலன்ட்டு பதில் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தன் வந்து கேட்குறான், ஐயா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் போனாங்களான்னு கேட்குறான். அதற்கு அந்த துறவி சொல்கிறாரு, ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டுட்டு ஒருத்தர் போனாருன்னு சொல்கிறாரு துறவி. அதே வழியாக இன்னொருத்தரும் வர்றாரு. துறவிக்கிட்ட கேட்குறாரு, துறவியாரே வணங்குகிறேன், இதற்கு முன்ன யாராச்சும் இந்த வழியாக போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக கேட்குறாரு. உடனே அந்த துறவி பதில் சொல்கிறாரு, மன்னரை வணக்கம், இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார், இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு துறவியரை. உடனே மன்னர் துறவிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு தான் கண் பார்வையே இல்லையே, அப்புறம் எப்படி கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்ட்டு துறவிட்ட கேட்குறாரு. அதற்கு மன்னர், முதல்ல போனது வீரன், ரெண்டாவது போனது அமைச்சருன்னு எப்படி நீங்கள் சரியாக சொன்னீங்கன்ட்டு துறவிட்ட கேள்வி கேட்குறாரு. அதை கேட்டுட்டு துறவி சொல்கிறாரு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வை தேவையில்லை, அறிவு இருந்தால் மட்டும் போதுமானது. யார் யார் எப்படி பேசுகிறாங்கன்றது அவங்கவுங்க தகுதியிலேயே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்றதை இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு மன்னர்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல வந்தவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசினார். ரெண்டாவது வந்தவர் அவரோட பேச்சில் கொஞ்சம் அதிகாரம் தென்பட்டுச்சு. மூணாவது உங்கள் பேச்சில் பணிவு தென்பட்டது அப்படின்னு ரொம்ப பொறுமையாக அந்த துறவி பதில் சொல்கிறாரு. அவரவர் தகுதி எதுன்றதை முக்கியமாக தீர்மானிப்பது அவங்களோட பேச்சு மட்டும்தான். அந்த மன்னர் துறவியை பாராட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இதே மாதிரி தாங்க நம்ம இப்போ வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாரையும் ஈஸியாக பேசுகிறோன்ற பேரில் ஹர்ட் பண்ணிடுறோம். ஒரு சில பேருக்கு எந்த அளவுக்கு பேசணுன்ற ஒரு லிமிட்டே தெரியாமல் அவங்க வாட்டுக்கு அவங்க மனசில் பட்ட எல்லாத்தையுமே பேசுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுகிறத வச்சு தான் உங்களை ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படியாப்பட்ட பர்சன், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா வார்த்தைகளுக்கு சக்தி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காண்டி ஒரு பர்சனை நீங்கள் ஹர்ட் பண்ணிடக்கூடாது ஈஸியாக. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அமைதியாக போயிடுவாங்க. அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்கன்றத. எதை எங்கே பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் தெரிஞ்சாலே போதுமானது. நீங்கள் உங்கள் கோலை ஈஸியாக அடைய முடியும். எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் தெரியாமல் தான் நம்மள பல பேர் பல வார்த்தைகளை விட்டுடுறோம். எதை எங்கே பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணுன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்கள் வாழ்க்கையிலேருந்து பல விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்களே தற்காத்து வச்சுக்கலாம். பேசக்கூடாத இடத்துல பேசிடுறாங்க, சொல்லக்கூடாத இடத்துல பல விஷயங்களை சொல்லிடுறாங்க. நீங்கள் தேவையில்லாத பர்சன்ஸ்கிட்ட உங்கள் கோல்ஸை ஷேர் பண்ணுறனால தான் உங்கள் கோல்ஸ் தள்ளி போய்கிட்டே இருக்குதுன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்றதை விட என்ன பேசுகிறீங்கன்றதில் ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலையும் மாற்றம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நினைப்போம் இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை மாற்றுறதுனால என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் அதை செயல்படுத்துகிறப்ப தான் தெரியும். நீங்கள் நினச்ச கோலை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க. அதனால
நம்பிக்கை இழக்காமல் உங்கள் கோலை நோக்கி மட்டும் போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை உங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சே தீருவீங்க.